முருங்கைக்காய் யார் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக வந்து இதில் இருக்கிற வந்து தெரிஞ்சிச்சுன்னா யாருமே இதை வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. எல்லாருமே சாப்பிடுவீங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவீங்க. இப்போ வந்து நம்ம ரேஷன் துவரம் பருப்பில் சாம்பார் வைக்க போகிறோம் மண்சட்டியில். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரேஷன் துவரம் பருப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான், அதுவும் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வைக்கிற அந்த டேஸ்ட் இருக்கும். அந்த வைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து கழுவிட்டு ஒரு அந்த பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து பூண்டு, தக்காளி, பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நான் வந்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க. நான் வந்து ஊற வைக்கலையா, பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்னா ஒரு விசிலே போதும். ஸோ நீங்கள் அப்படியே கூட வச்சுருங்க. ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ ஒரு பக்கம் நம்ம தாளிப்பும் கொடுத்துடலாம். மண் சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுடலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். முருங்கைக்காயில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் சாப்பிடாம அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. வாழ்வு அதிகமாக இருக்குது, கை கால் வலி, முட்டி வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம விட்டுடுறாங்க. பட் ஆனால் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதை நம்ம வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதுவும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் வந்து நல்லா ஆகும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடலில் இருக்கிற அந்த நச்சு புண் ஏதாவது இருந்தாலும் அது வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்டு, இதயத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரி பண்ணும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. கண் பார்வை நல்லா தெரியும். விட்டமின் ஏ இருக்குது. சருமத்தையும் நல்லா வந்து ஷைனிங்காக, க்ளோவிங்காக வச்சுக்கும். அதனால தான் வந்து முருங்கை மரத்தில் வர முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், பூசம் எல்லாமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாமே ஸ்ட்ரென்த்து. அந்த குச்சியிலேருந்து நம்ம வந்து அதை சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பயன்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் இதில் மெயின் என்னென்னா, சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் முருங்கைக்காய் என்ன நினைப்பாங்க, நம்ம கீரை எடுத்துக்கிட்டால் போதும் அப்படி. கீரையில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி முருங்கைக்காயிலும் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து முருங்கைக்காய் எடுக்கும்போது சர்க்கரையோட அளவும் குறைச்சி நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட்டும் வந்து நமக்கு அதிகமாக ஏறாது. அதை வந்து நமக்கு மேனேஜ் பண்ணும். ஏன் இதை வந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசில் வந்து எல்லாருக்குமே முருங்கைக்காய் நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா சீக்கிரமாக வந்து குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது நேச்சுரலாகவே இது வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றதுனால தான் பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் கல்லீரல், மண்ணீரல், இது ரெண்டுமே வந்து அது நல்லா பாதுகாக்குது. நமக்கு வந்து மூச்சு விடுற அந்த ஒரு சிலருக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் வந்து அளவை அதிகரிக்கிற தன்மை வந்து இந்த முருங்கைக்காயில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முருங்கைக்காய் நம்ம வந்து இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். நம்ம வந்து நிறைய இருக்குது, இது வந்து எதுக்குடா நம்ம செஞ்சு சாம்பாரில் மட்டும் வாசனைக்கு போட்டு எடுத்து போட்டெல்லாம் நினைக்காம அதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா அதை மென்று சாப்பிட்டு அதை ஃபுல்லாக வந்து கடித்து நம்ம பல்லாலே அதை கடித்து துப்புனாங்க. அதுதான், அதையுமே நமக்கு ஸ்ட்ரென்த்து தான், பல்லுக்குமே ஸ்ட்ரென்த்து தான். ஒரு சிலர் வந்து அதை சப்பி போட்டுருவாங்க எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காக. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா வந்து அதை கடித்து நல்லா அந்த சக்கை மாதிரி கரும்பு தோல் எப்படி தனியாக போகிறோம் அந்த மாதிரி தான் போடணும். இப்போ வந்து நான் தாளிச்சிட்டேன். முருங்கைக்காய் போட்டுட்டு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை மத்தால் கடைஞ்சி அப்படியே நான் மண் சட்டியில் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு 3/4 பதம் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம். மெயினாக இதில் மாங்காவும் போடும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். முருங்கைக்காய் காலையில் ஒரு டைம் நம்ம வச்சுட்டோம்னா இட்லி, சாதம், மதியானத்துக்கு மறுபடியும் டிஃபன், தோசை ஏதாவது செஞ்சு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். எனக்கு முருங்கைக்காய் வந்து போட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதில் எல்லா காயும் போட்டு வைக்கலாம். ஆனால் முருங்கைக்காய் மட்டும் போட்டு மாங்காய் கூட வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு. அதனோட வாசமே வந்து சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும், அதுவும் மாங்காய் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.